பரபரப்பாக போயிட்டு இருக்கிற பிக் பாஸுடைய 71ஆம் நாளின் 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 3 குரூப் இருக்குங்க. ஒன்று வந்து அன்பு குரூப், அதுதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்பு குரூப்போடைய 2-3 வண்டி சக்கரம் உழுந்து ஓடிடுச்சு. அதனால் அது ஒரு மாதிரி குழம்பிய நிலையில் இருக்குது. இன்னொரு குரூப் இவங்க ரம்யா பாண்டியன் சொன்னாங்களே கருத்து குரூப், அது யாருன்னா ஆரி, பாலாஜி, அனிதா. இவங்க வந்து ஒரு கருத்து குரூப். இவங்க வந்து பேசிப்பாங்க, பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்லாம் அவங்க இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. இன்னொரு குரூப் இருக்குது, அது வந்து மிச்சர் தின்னி குரூப். அது யாருன்னா சிவானி, ஆஜித்து. இப்போ கேபி வந்து அன்பு குரூப்பில் தான் இருந்தாங்க இல்லையா, அவங்க எதுக்குடா சாமின்னு அவங்க ஓட்டாங்க போல இருக்கு. ரம்யா பாண்டியன் வந்து அவங்க 3 idiots, அவங்களுக்கு தேவைன்னா யாரையாவது கூப்பிட்டு வச்சுப்பாங்க. ஏன்னா அது அவங்க தான் சொன்னாங்க 3 idiots, நான் சொல்லப்பா. இப்போ என்னன்னா அன்பு குரூப்புக்கு பலத்தை அடிங்க போன கமல் எபிசோடில். அதனால் அவங்க கூட இருந்த கேபியை காணும். இப்போ அன்பு குரூப்பில் இருக்கிற 3 பேர் இங்கே வானத்தை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அங்கே ஆரி என்ன சொன்னார்னா, நான் ஒரு நாளும் மைக்கெல்லாம் கைட்டி வச்சு பேசலை. மைக்கை போட்டுக்கிட்டு பேசினா அது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே, அது சரியில்லையே அப்படின்னு அவர் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே வந்து நம்ம அர்ச்சனா கேட்டுட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணா, ஆரி யாரை நாமினேட் பண்ணா, அவர் ரியோன்னு சொல்கிறாரு. அனிதா சோம, பாலா உன்னி என்னையும், அதாவது உன்னி என்னையன்னா அர்ச்சனா அண்ட் ரியோ. சிவானி யாரை நாமினேட் பண்ணா, சோம் அண்ட் ரியோ. ரம்யா, அர்ச்சனா அண்ட் ரியோ. இப்போ யோசிச்சு பாரு, ரியோ குரூப் எங்கே இருக்குது, யார் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது உனக்கு யோசனைக்கு வந்துடுச்சா ரியோ அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்குறாங்க. இந்த இடத்துல மீண்டும் ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இங்கே அதான் இவங்க ரம்யா பாண்டியன் அவங்க ஏந்து போயிடுவாங்க. இந்த குரூப் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ஏந்து போயிட்டாங்க. சிவானி எதுலேயும் கலந்துக்கிறது இல்லை. உடனே அர்ச்சனா வந்து, இப்போ புரியுதா ரியோ உனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது இப்போயாவது புரியுதா? இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. நம்பர் கேம் ஆடுறது அவங்க, நாம கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்த தெரியும். ஆனால் அவங்க வந்து நம்பர் கேம் ஆடுறாங்க. ரியோ புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. உடனே இப்போ நமக்கு வந்து தெரிய வந்தது என்னன்னா, அன்பு கேங்கில் 3 முக்கிய தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோம்சேகர், அர்ச்சனா, ரியோ. இவங்க 3 பேருமே நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்துட்டாங்கங்க. சோமே நீ முனுப்படுத்து தூங்குப்பா, நல்ல ஆள் அப்படின்னு பார்த்தா கூட ஆஜித், சிவானி எங்கய்யா அப்படின்னு நம்மளால கேட்க தோணுது. அவங்க நாமினேஷனுக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ரியோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறாரு. அக்கா உங்களுக்கு இன்னுமாக்கா புரியல, நம்மளை வெளியில் அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்கக்கா. வெளியில் அனுப்பணும்னு முடிவு பண்ணது இப்போ ஹவுஸ்மேட்ஸாக இருந்தால் அப்படி நடக்காது ரியோ, மக்கள் முடிவு பண்ணாதான் நடக்கும். இதை நம்ம இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி திடீர்னு ஒரு பஞ்சு சொல்கிறாரு, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ வேற எதையோ ஒன்று அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களே, என்னன்னு தெரியல. மீண்டும் இங்கே ரம்யா பாண்டியன் வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க. அங்கே சிவானி வாக்கிங்கில் போயிட்டு இருக்காங்க. 60 நாள் வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க இங்கே சிவானி. உடம்பு தான் குறைஞ்ச பாடில்லை. இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஆக்ரோஷன் கண்டுபிடிச்சி ரியோ கண்டுபிடிச்சிட்டார் உண்மையை. நம்மளை வெளியனுப்புவதற்காக நம்மளை நாமினேட் செய்கிறார்கள். ஆனால் மக்கள் வந்து இந்த 3 பேரில் யாரை வெளியில் அனுப்ப போகிறாங்களா, இல்லை வேறு யாராவது வந்து இணைகிறாங்களா, ஆரி, அனிதா, பாலாஜி வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வராங்களா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரம்யா பாண்டியன் வந்து கேப்டன், அதனால் அவங்க நாமினேஷனுக்கு வரமாட்டாங்க. திடீர்னு இந்த பக்கம் பார்த்தா பாலாஜி அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. பாலாஜியை வந்து தனது மகனாக ஏற்றிருந்தாங்க அர்ச்சனா. பார்க்க கூட இல்லை, முகத்தை கூட பார்க்கல, அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. என்னன்னே தெரில, பரபரப்பாக முடிஞ்சிருக்குங்க. ஆனால் இந்த ப்ரோமோலேருந்து நமக்கு தெரிஞ்சது வந்து அன்பு கேங்லேருந்து கேபியை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் நாமினேட் ஆகிருக்காங்க. அதனால தான் இங்கே கேபியை காணும் போல இருக்குது. ஆஜித்தையும் காணும். ஆஜித் அன்பு கேங் இல்லை, அவர் வந்து மிச்சர் கேங்கு.